Hi guys, welcome back to our channel. Hope you all are doing good. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக், அதாவது கீரை போண்டா தாங்க பண்ண போகிறோம். இந்த கீரை போண்டா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 1 கப் கடலை மாவு, கூடவே பொடியாக நறுக்கிய கீரை. நான் தண்டு கீரை வச்சு தாங்க இன்றைக்கி கீரை போண்டா பண்ண போகிறேன். நீங்கள் முருங்கைக்கீரை இல்லை பாலக் வச்சுமே இந்த போண்டா செய்யலாம். அடுத்ததாக தேவையான அளவு சால்ட், 1 பிஞ்ச் சோடா மாவு, கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் கரைக்காமல் ரொம்ப கட்டியாகவும் கரைக்காமல் கையில் உருண்டை பிடிச்சி போடுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கைகளால் உருண்டை பிடிச்சி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது வெளியவும் குக் ஆகும், ப்ளஸ் உள்ளேயும் நல்லா குக்காக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இதை திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட கீரை போண்டா 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே ப்ரௌன் கலர் ஆன உடனே எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான கீரை போண்டா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சுட சுட கீரை போண்டாவும் டீ அல்லது காஃபி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.